இந்தியாவின் சிமெண்ட் சந்தையில் முதலிடத்தை தக்க வைக்க பிர்லா குழுமம் அந்த இடத்தை பிடிக்க அதானி குழுமமும் கடும் போட்டியில் ஈடுபட்டுள்ளன. இதன் ஒரு பகுதியாக இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை பிர்லா குழுமம் கைப்பற்றியுள்ளது. சிமெண்ட் சந்தையில் பிர்லா குழுமம் தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வரும் நிலையில் 2022ஆம் ஆண்டு சிமெண்ட் வணிகத்திற்குள் வந்த அதானி குழுமம் அம்புஜா சிமெண்ட், ஏசிசி உள்ளிட்ட பல சிமெண்ட் நிறுவனங்களை கைப்பற்றி 2ஆம் இடத்திற்கு முன்னேறியது. 2023ஆம் ஆண்டு முழுக்க ஹிண்டன்பர்க் அறிக்கை ஏற்படுத்திய விளைவுகளை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்திய அதானி குழுமம் தற்போது மீண்டும் சிமெண்ட் வணிக விரிவாக்கத்தில் தீவிரம் காட்டி வருகிறது. இதன் முக்கிய பகுதியாக ஆந்திராவைச் சேர்ந்த பென்னா சிமெண்ட் நிறுவனத்தை கடந்த மாதம் அதானி குழுமம் வாங்கியது. அதானி குழுமத்திற்கு போட்டியாக பிர்லா குழுமமும் சிமெண்ட் வணிகத்தை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. அல்ட்ராடெக் சிமெண்ட் மூலம் வட மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தும் பிர்லா குழுமம் ஜூன் மாதம் இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தின் பங்கு ரூபாயாக இருந்தபோது அதன் 22.77% பங்குகளை 1889 கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளது. இந்தியா சிமெண்ட்ஸ் உடன் பேசிய பிர்லா குழுமம் அவர்கள் வசம் இருந்த 32.7% பங்குகளையும் விலைக்கு வாங்க உள்ளது. சந்தை விலையை விட கூடுதலாக 32.7% இந்தியா சிமெண்ட்ஸ் பங்குகளை 3954 கோடி ரூபாய்க்கு வாங்க பிர்லா குழுமம் திட்டமிட்டுள்ளது. அடுத்து ஓபன் ஆஃபர் என்ற முறையில் பங்குச்சந்தையில் இருந்தும் இந்தியா சிமெண்ட்ஸ் பங்குகளை பிர்லா குழுமம் வாங்க உள்ளது. இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனத்தை பிர்லா குழுமம் கைப்பற்றியுள்ளதை அடுத்து அதானி குழுமத்தின் அடுத்த நகர்வு குறித்து எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இந்த போட்டியின் காரணமாக இந்தியாவின் சிமெண்ட் சந்தை முழுவதுமாக வட இந்தியாவைச் சேர்ந்த இவ்விரு நிறுவனங்களின் கட்டுப்பாட்டுக்குள் செல்லும் ஆபத்து அதிகரித்துள்ளதாக விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். நிறைய நிறுவனங்கள் வந்து 2 கம்பெனி வாங்கியிருக்காங்க. இப்போ அதானியோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி சிமெண்ட், ஏசிசி போன்ற பல்வேறு கம்பெனிகள் வாங்கியிருக்காங்க. அது மாதிரி பிர்லா வந்து இப்போ இந்தியா சிமெண்ட்ஸை டேக் ஓவர் பண்ண போகிறதாக வந்து தரவுகள் வந்து சொல்லுது. அப்போ அவர்கள் அப்போ ஒரு வீடு கட்டுவதற்கு இந்த 2 நிறுவனங்களை நம்பி தான் நாம் இருக்க வேண்டும். நாளைக்கு இந்த 2 நிறுவனங்களுடைய மிகப்பெரிய போட்டி வந்து ஏதாவது ஒரு நிறுவனம் இன்னொரு நிறுவனத்தை வாங்கிக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கிறேன். அப்போ வந்து அடிப்படை கட்டுமான விஷயங்களை இதே போன்ற விஷயங்களை மோனோபோலி ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் சொல்லுவாங்க. ஏகபோகமாக வணிகம் செய்வதற்கான ஒரு விதிமுறைகள்லாம் நம்ம நாட்டில் வந்து இருக்குது. ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த 2 நிறுவனங்களும் வந்து சிமெண்ட் தொழிலை வாங்குவது என்பது நிச்சயமாக அடிப்படை மக்களுக்கு எதிரான விஷயமாக தான் பார்க்க முடியும். ஆண்டுக்கு 20 கோடி டன் சிமெண்ட் உற்பத்தி என்ற இலக்கை 2027ஆம் ஆண்டுக்குள் எட்டும் வகையில் பிர்லா குழுமம் செயல்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் 2028ஆம் ஆண்டுக்குள் 14 கோடி டன் சிமெண்ட் உற்பத்தி என்ற இலக்கை அதானி குழுமம் நிர்ணயித்து உள்ளது. இந்தியா முழுமைக்குமான சிமெண்ட் விலையை இவ்விரு நிறுவனங்களே தீர்மானிக்கும் சூழலும் உருவாகியுள்ளது என்றும் பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.